கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் பட்டாம்பூச்சிஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி கிச்சன். கிச்சன் அப்படின்னு இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா மாறிட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில நமக்கு தேவையான வீட்டு குறிப்புகளை சொல்றதுக்காக மனதிற்கினிய மரபு கவிஞர், இயற்கை விரும்பி கவிஞர் வள்ளி பாபு அவர்கள் நம்மோடு இணைறாங்க. இயற்கை விரும்பி நமக்காக என்ன டிப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் இயற்கை விரும்பி நெய்வேலியிலிருந்து பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நல்ல வாழ்த்துக்களும். இன்னைக்கு கிச்சன்ற சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி. கிச்சனா அப்படின்னா இது முழுக்க முழுக்க பெண்கள் சம்மந்தப்பட்டதுன்னு ஆண்களே நீங்க நினைச்சிடாதீங்க. பெண்களை விட நீங்க தான் சூப்பரா வெரைட்டியா ரொம்ப டேஸ்டியாவும் சமைக்கிறீங்க. அதிக குவான்டிட்டியும் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல, அந்த அளவுக்கு நீங்க சமைக்கிறீங்க. அப்ப கிச்சன் ரெண்டு பேருக்கும் பொது தானே. குட்டீஸ் கூட விடுறதில்ல, குட்டீஸ் கூட உள்ள போனாங்கன்னா என்ன வெரைட்டியா சமைக்கிறாங்க இப்பெல்லாம். அப்ப கிச்சன் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடமா ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பொதுவானதான். அதனால எல்லாரும் கண்டிப்பா கேளுங்க, பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே ஆடம்பரமான பொருள், இதெல்லாம் வசதியான வீட்டில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சில பொருள்லாம் கூட இன்னைக்கு எல்லாருக்குமே அத்தியாவசியமாக மாறிடுச்சு. எல்லா வீட்லையுமே கடனுடனே வாங்கினா கூட எல்லா பொருளையும் எல்லாரும் வீட்லையும் வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது நல்ல விஷயம் தானே. அது மாதிரி பல பொருட்கள் இருந்தாலும் இந்த குழு பெட்டி இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ், அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் தான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க அந்த குறிப்புகளை பற்றி பார்க்கலாம் ஒன்னொன்னா. இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்குறதுல ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் முதல்ல சொல்கிறேன். அது ஒரு பெரிய ஆடம்பர பொருள் இல்லை. நம்ம வாங்கி வீட்டில் இடத்த அடைச்சி வச்சுக்கிட்டு கரண்ட் பில் அதிகமாக கட்டணும் அவசியம் இல்லை. சின்ன குடும்பம் 2 பேர் தான் 4 பேர் தான் இருக்கவா, ஓகே, ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் டபுள் டோர்லாம் தேவை கிடையாது. ஒரு சிங்கிள் டோர் வாங்கினாலே போதும். நமக்கு தேவையான பொருள் நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம். பெரிய குடும்பத்துக்கு தான் அந்த டபுள் டோர் பெரிய ஃப்ரிட்ஜ்லாம் தேவை. அதனால நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பணத்தை விரையம் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதோடு வாங்கும்போது ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு கரண்ட் வோல்டேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, கூட வருவதும் குறையும் வருது. அதை டைரக்டா கரண்ட் போச்சுன்னா பாதிப்பு ஏற்படும். அந்த விபத்தெல்லாம் ஏற்படாம இந்த வெடிச்சு சேருதுன்னு சொல்லி டிவில நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம்ல, அந்த கசப்பான சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா கரண்ட் பில்லும் நமக்கு சேவ் ஆகும். அதோட ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம் மெயின். இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இப்ப நம்ம ஹால்ல வச்சாலும் சரி, கிச்சன்ல வச்சாலும் சரி, எந்த இடத்துல வச்சாலும் சரி, கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல வைங்க. ஏன்னா 24 hours ஓடிக்கிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜ். கரண்ட்ல தானே ஓடுது. வெடிச்சு சதறி பாதிப்பு உண்டாக்காம இருக்கணும்னா நம்ம காத்தோட்டமான இடத்துல வச்சோன்னா அவ்வளவா ஹீட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல் ஓரத்துல வாய்ப்பு இருந்தா வைங்க. செவுத்த ஒட்டி வைக்காம ஒரு அரை ஜானல் ஒரு ஜானல் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா மழை டைம்ல நம்மளோ குழந்தைங்களோ போய் திறக்கும் போது எர்த்து பாஸ் ஆகி கரண்ட் ஷாக் அடிக்கும். அது மாதிரிலாம் தவிர்க்கணும்னாக்கா கொஞ்சம் செவுத்து விட்டு தள்ளி வைங்க. அது வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ ஃப்ரிட்ஜை நம்ம மெயின்டைன் பண்றதை பத்தி பார்க்கலாம். இந்த கைப்பிடி இருக்குல்ல, அதுல மெட்டல்ல தானே கொடுக்குறாங்க கைப்பிடி எல்லாம். அது நம்ம சமைக்கும் போது ஈர கையோட போய் திறப்ப மூடுவோம். அப்போ துரு பிடிச்சிரும். அந்த துரு பிடிச்சு வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுல இப்பதான் எல்லா பொருளுக்கும் கவர் கிடைக்குது, அதுல ஒரு கவர் வாங்கி போடலாம். இல்ல கவர் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அதை பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம். வீட்டுல இருக்கிற ஒரு கச்சிப்பு எடுத்து அழகா கட்டி விட்டுறலாம். நம்ம ஈர கைப்பட்டாலும் ஒன்னும் ஆகாது, அழுக்கு பட்டாலும் நம்ம அப்பப்போ எடுத்து அதை வாஷ் பண்ணி நம்ம மாத்திக்கலாம். இல்ல கச்சிப்பு எல்லாம் அப்பயும் நோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு நூல் துணி அழகா சுத்தி விடுங்க, நம்ம திறக்க கொள்ள நமக்கு சௌரியமா இருக்கும். அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜை நம்ம சுத்தம் பண்ணணும் அப்பப்ப. இப்ப நான்லாம் வாரத்துக்கு ஒரு முறை இல்ல 10 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பா சுத்தம் பண்ணுவேன். அப்படி சுத்தம் பண்ணும் போது என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி அந்த பிளக் எல்லாம் எடுத்து விட்டுட்டு உள்ள இருக்கிற பொருள் எடுத்து வெளில வச்சிடுவேன். அப்ப அந்த ஃப்ரிசர்ல கொஞ்சம் ஐஸ் இருந்தா கூட மெல்ட் ஆயிடும். நம்ம ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியில பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பவுடர் பண்ணி அதில் போட்டு ஒரு நூல் துணியை அதில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு தொடர்ந்து தொடச்சிங்கன்னா பல ஃப்ரிட்ஜும் பளபளக்கும், கம வாசனையும் வரும். அந்த பச்சை கப்பத்தோட வாசனை நல்லா இருக்கும். அதுல பூச்சி அந்த வாசனைக்கு உள்ளுக்குள்ள நம்ம பழம் மற்ற காய்கறி தையெல்லாம் வைக்கத்தால வர பூச்சி புழு வராது. அந்த வாசனைக்காக கெட்ட ஸ்மெல்லும் வராது, உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த மாதிரி வச்சு பாருங்க. இது எங்க அம்மா சொன்ன குறிப்பு, நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்க, அசத்தலா இருக்கும். அடுத்த ஒரு விஷயம், நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பொருள்லாம் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2ஆ கட் பண்ணி பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு மூலையில் வைப்பேன்.
இதே ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இயற்கையான வாசம், அந்த எலுமிச்சம்பழத்தோட வாசனை, அந்த கெட்ட ஸ்மெல், அந்த பேட் ஸ்மெல்ல ஃப்ரிட்ஜ்ல வராம பார்த்துக்கும். அதோட எலுமிச்சம்பழத்தோட வாசனை மத்த பொருளா இருக்கும்போது நல்லா இருக்கும், இயற்கையாவும் இருக்கும். சரி, பாதி பழத்தை வைக்க சொல்லிட்டீங்க, பாதி எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு வச்சிட்டோம், மீதி பாதி நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? நோ ப்ராப்ளம், வெரி வெரி சிம்பிள். அப்படியே புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க, உடம்பும் குளிர்ச்சியா இருக்கும். நான் அந்த மாதிரி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். பழத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாம் காசு போட்டு வாங்குற பொருள் இல்ல, நீங்களா விலைவாசில எங்கே இருக்கு, வேஸ்ட் பண்ணாம அழகா அதை ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. அடுத்தது நம்ம காய்கறி எல்லாம் இப்ப வாங்கிட்டு வரணும் வைங்களேன், அந்த காய்கறியை அப்படியே டைரக்டா கொஞ்சம் கவரோட அங்க வைக்காம வாங்கிட்டு வந்த காய்கறி கொஞ்சம் கழுவிட்டு தொடச்சிட்டு, பாலித்தீன் கவர் தான் நம்ம எல்லாரும் பெரும்பாலும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் கூட அப்படிதான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சிட்டேன், சேஃப்டியான வழி. என்னன்னு கேக்குறீங்களா? நைட்டி, காட்டன் நைட்டி, காட்டன் சிலைகள்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, அது பழசம்னா தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாம அதை நல்லா வாஷ் பண்ணி சைஸ் வைஸா ஒரு 1/2 kg வைக்கிறதுக்கு, ஒரு 1/4 கிலோ வைக்கிறதுக்கு, ஒரு 1 கிலோ வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அழகா வாங்கிட்டு வந்த காய்கறிகளை சுத்தம் பண்ணிட்டு அந்த துணியில வச்சு சின்ன சின்ன மூட்டையாவோ இல்ல அழகா அப்படி சுத்தியோ ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஈரத்தை பூரா அந்த துணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பொருளை ஃப்ரெஷ்ஷா காயாம வச்சுக்கும், இயற்கையாவும் வச்சுக்கும், பாதுகாப்பாகவும் வச்சுக்கும். இது ஒரு சூப்பரான டிப்ஸ், ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இயற்கை விரும்பி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களே சொல்லுவீங்க. அதோட இல்ல, இன்னும் ஒரு முக்கியமான டிப்ஸ் இதுலயே இருக்கு பாருங்க. இப்பெல்லாம் எல்லா ஃபங்க்ஷன்லயுமே முன்ன மாதிரி பாலித்தீன் கவர் எல்லாம் கொடுக்கறதில்ல. கிஃப்ட் கொடுக்கறவங்க எல்லாமே அழகா துணி பையில, மஞ்ச பையில கொடுக்குறாங்க. பழமைக்கு மாறிக்கிட்டே இருக்கிறோம்ல, நல்ல விஷயம் தானே. அந்த பையெல்லாம் வேஸ்ட் பண்ணி தூக்கி போடாம அதுல இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு நம்ம சுத்தி கூட வைக்கலாம். அதுலயும் பொருள் காட்டன் துணி இருந்தாலும் அதுலயும் கிடையாது, நல்லா இருக்கும் பொருள். இந்த அவர்காலாம் இருக்கான் பாருங்க, படுபாவி புள்ள. அந்த பயப்புள்ள என்ன பண்ணுவான், எந்த நாளையும் பட்டுன்னு கெட்டு போயிடுவாங்க, அழுகி போயிடுவாங்க. அவனெல்லாம் நீங்க இந்த மாதிரி துணியில சுத்தி வச்சு பாருங்க, சும்மா அசந்து விடுவீங்க. வீணாவே ஆக மாட்டான், அப்படியே ஃப்ரெஷ்ஷா சமைக்கும் போது சூப்பரா இருப்பாங்க, எடுத்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க வச்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். அடுத்தது நம்ம நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுங்க. இல்ல வாங்கிட்டு வந்தோன்னா ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியல, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை கொஞ்சம் நேரம் கழிச்சு சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படியே கொண்டு கவரை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடாதீங்க. கவரோட வச்சா அதுல இருக்கிற அந்த பிளட், அந்த தண்ணி எல்லாம் இறங்குச்சுன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா சொல்லவே வேணாம், ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கும். சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் நாஸ்தி பண்ணிடும், ரொம்ப அந்த வீடு ஃபுல்லாவே நாத்தம் எடுத்துரும், அந்த மாதிரி ஆயிடும். அதனால தயவு செஞ்சு அது மாதிரி வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிடுங்க. முடியலையா அதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி, மஞ்சள் பொடி இருக்கவே இருக்கு நம்ம வீட்டுல, 5 டப்பால, அதுல கொஞ்சம் தூவி விட்டு குளிக்கி நல்லா ஒரு மெட்டலோ இல்ல டப்பர் வேர் பாத்திரம் எது வீட்டுல இருக்குதோ மூடிய போட்டு டைட்டா மூடி வச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுவும் அவ்வளவு சீக்கிரம் கெடாது, சுத்தி இருக்கிற பொருளையும் கெடுக்காது, ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்மெல் வராது. அடுத்தது எந்த பொருளை வச்சாலும் அப்படியே கொண்டு கச்சா முச்சம் தூக்கி போட்டு இடத்த அடைக்காம ஒரு நீட்டா வைங்க, அழகா ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. அப்படி ஆர்கனைஸ் பண்ணி அடுக்குனீங்கன்னா இடமும் உங்களுக்கு நிறைய மிச்சமா இருக்கும், பார்க்கவும் அழகா இருக்கும், பொருளும் நிறைய வைக்கலாம். அதனால அந்த மாதிரி இருக்கிற பொருள்லாம் அழகா வைங்க. சப்போஸ் யாரா கெஸ்ட் வந்தா கூட சரி, டக்குன்னு திறந்தா நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும், அப்படி கிடக்குதுன்ற மாதிரி நினைப்பாங்கன்ட்டு. இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா நேரம் கிடைக்கும் போது பார்க்க அழகா இருக்கும், பொருளை வச்ச மாதிரி எடுக்கலாம். அதனால அழகா ஆர்கனைஸ் பண்ணி எல்லா பொருளையுமே வைங்க. தயிர்லாம் இருக்கு பாருங்க, தயிர்லாம் ரொம்ப மோசமானதுங்க. நமக்கு உடம்புக்கு அவ்வளவு நல்லது தயிர் மோர்லாம் டெய்லியும் சாப்பிடணும். ஆனா நம்ம பாத்திரத்தை மாத்தாம அப்படியே வச்சுட்டோம்னா அதெல்லாம் டக்குன்னு பூச்சி புழு உருவாகும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடம்புக்கு அவ்வளவு கேடு. தயவு செஞ்சு அந்த மாதிரி வைக்காதீங்க. இன்னைக்கு தயிர் சாப்பிட்டோமா கொஞ்சம் தான் இருக்கா, நாளைக்கு அதை விட சின்ன பாத்திரத்துல போட்டு நல்லா டைட்டா மூடி வச்சிருங்க. பாத்திரத்தை அன்னன்னைக்கு மாத்திடுங்க. அந்த மாதிரி தயிர் வச்சு யூஸ் பண்ணுனா டேஸ்டியாவும் இருக்கும் உங்களுக்கு. தயிர் மட்டும் இல்ல, வேற எந்த பொருளா இருந்தாலும் சரிதான். மாவு அரைச்சனா ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு நம்மளால முடியல, அரைச்சு வச்சு வைக்காதீங்க. அதிகமா அரைச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க, உடம்புக்கு அவ்வளவு கேடு, வாழ்நாளை குறைச்சிடும். நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லைங்களா, அதை நாமளே கெடுத்து கூடாது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மாவாரிங்க, அதை சின்ன சின்ன டப்பால ஒரு டப்பால மூடி போட்டு வைங்க, ஒண்ணா எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அரைச்சு வைங்க போதும், அப்பப்ப அரைச்சுக்கோங்க. சட்னியோ சாம்பாரோ எதுவுமே அதிகமா செய்யாதீங்க, திட்டமா செய்யுங்க. இன்னைக்கு பொருளாதார சிக்கலும் இருக்குது, நம்மளுக்குள்ள நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அது இருக்கு இது இருக்கு, எவ்வளவோ இருக்கு, பண தேவைகளும் அதிகமா இருக்கு. அதனால எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளவு பேர் பட்னியா கிடக்குறாங்க சாப்பாடே இல்லாம, அவங்க எல்லாம் ஒரு வேளை உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. கடவுள் நம்மள இந்த அளவுக்கு வச்சிருக்க சந்தோஷமான விஷயம். எந்த பொருளையும் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. சிக்கனமா வாங்கி சமைச்சுக்கிட்டு இப்போ சட்னி சாம்பார்லாம் மீந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து அழகா மூடி போட்டு டைட்டா மூடி வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வைக்கும் போது நம்ம அவசரமா கொண்டு போய் ஸ்பூன் இந்த கரண்டி எல்லாம் எடுக்காம சட்னி மாவெல்லாம் அப்படி தூக்கி வச்சிடக்கூடாது. இல்ல ஒருவர் நாம என்ன பண்ணுவோம், பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம், பதசத்தை எடுத்து வைங்கன்னா சொல்ல என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், அந்த கரண்டியும் ஸ்பூனும் எடுக்காம அப்படி கொண்டு வச்சிருவாங்க. அதுல அந்த சரியா மூடி
மூடி இருக்காது, ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியா பூச்சி எல்லாம் போகும். சப்போஸ் நம்ம அந்த கதவை டோரை திறக்கும் போது நமக்கே தெரியாம கூட ஒரு சில வேலைகள்ல அந்த பள்ளி உள்ள போயிடும். உள்ள போய் அதுக்குள்ள ஊந்து எழுந்துச்சா கூட நமக்கு தெரியாது. இல்ல அதெல்லாம் உயிரே போய்கிட்டு தானே. அப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கணும். எல்லாம் சாப்பிட்ற பொருளுங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் சாப்பிட்ற பொருள். தயவு செஞ்சு பாதுகாப்பா பயன்படுத்துங்க. இதுல என்ன வைக்க கூடாது அப்படின்றத பார்க்கலாம். என்ன வைக்க கூடாது, அதுக்கு பெரிய லிஸ்டே இருக்கு. இன்னைக்கு பத்தாவது சொல்றதுக்கு. குறிப்பா ஒரு 5 பொருள் நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள் சொல்றேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு, வாழைப்பழம். இந்த 5ஐயும் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள வைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது 5மே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சில்லுன்னு ஆச்சுன்னா ஃபுல்லா பாய்சனா மாறிடும். அதனால தயவு செஞ்சு இந்த 5 பொருளையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கவே வைக்காதீங்க. இதெல்லாம் வெளியில வச்சாலே நல்லா இருக்கும், வெளியில வச்சு யூஸ் பண்ணாலே நல்லா இருக்கும். அது மாதிரி வைங்க. இதுலயும் உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்றேன். இஞ்சி, இந்த இஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி சொல்றேன் பாருங்க. இந்த வழி வந்து உங்களுக்கு பிடிக்கும், இயற்கையானது கூட. இஞ்சி வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டா காஞ்சிடும் தான். இப்ப கொஞ்சம் சீப்பாவும் விக்குது இஞ்சி. இந்த டைம்ல நம்ம வாங்கி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா, ஒரு வீணா போன மண் சட்டியோ இல்ல பக்கெட்டோ அதுல கொஞ்சம் மணலை நிரப்பி அந்த மணல்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அந்த ஈரமா இருக்கும் போதே சும்மா அப்படியே நட்டு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இஞ்சி கெடவே கெடாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அருமையான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படியே கேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கரண்ட் பில்லு. இப்போ லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தா கரண்ட், ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்தா கரண்ட், ஃப்ரிட்ஜ் ஓடிக்கிட்டே இருந்தா கரண்ட். லைட்டு ஃபேனாவது நம்ம அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதே இல்லை, அது பாட்டுக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அதை நம்ம வந்து கரெக்டா கையாண்டா போதும். ஃப்ரிட்ஜை வந்து திறந்து மூடும் போது ஜாக்கிரதையா மூடுங்க. இல்லை கேர்லெஸ் அப்படி தொலைட்டோம்னா சரியா லாக்கே ஆகாது. கொஞ்சம் ஒரு ஓப்பன் தான் சரி தான், ரொம்ப வெளிக்காத்து உள்ள போக செம்மையா கரண்ட் பில் வந்துடும். அதோட இல்ல ஒரு சில நம்மள என்ன பண்ணுவோம், பீரோன்னு நினைச்சிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு 1/2 மணி நேரம் அதில் வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி நடக்கிறதால கூட கரண்ட் பில் அதிகமா வரும். அதனால அடிக்கடி திறக்காதீங்க, ரொம்ப நேரம் திறந்தே வச்சிருக்காதீங்க. காலையில் டிஃபன் செய்யறதுக்கு பொருள் எடுக்கும் போது மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம உடனே சில்லுன்னு சாப்பிடவும் கூடாது, சில்லுன்னு சமைக்கவும் கூடாது. எடுத்து வச்சு அந்த சில்லுன்னு போகிறதுக்கும் நம்ம சமைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் டைம். இன்னொன்னு இப்ப சம்மர் டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கிளைமேட்டுக்கு நிறைய வெயில், அப்ப கொஞ்சம் கூலிங் அதிகமா தேவைப்படும். நமக்கு ஃபேன்ல ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம், ஃப்ரிட்ஜ்லயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, கீழே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுல பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா? அதுல சம்மர் டேஸ்ல மட்டும் வெயில் அதிகமாகத்தால பொருள் கொஞ்சம் கடாம இருக்கணும். ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்ல வச்சீங்கன்னா அதிக கொஞ்சம் குளிர்ச்சி தேவைப்படும், வைங்க. சம்மர் தவிர்த்து மத்த எல்லா காலங்களையும் 1 பாயிண்ட்ல வச்சாலே போதும், உங்களுக்கு போதுமான கூலிங் இருக்கும், பொருளை கெடுக்காது, கரண்ட் பில்லும் அதிகமா வராது. பாயிண்ட் எந்த அளவுக்கு அதிகமா சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கரண்ட் பில் அதிகமா வரும். அதை பார்த்துக்க நம்ம பொருள் வச்சு எடுக்கும் போது கூட ரெகுலேட்டர் தானா திருப்பிக்கும். அதை கொஞ்சம் அப்பப்போ கவனம் பண்ணி பாருங்க, கரண்ட் பில் ஏறாம இருக்கும். அது மாதிரி ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணிருப்போம். ஒரு 4 நாள் 3 நாள் எங்கேயோ போய் ஸ்டே பண்ண போறோம், அம்மா வீட்டுக்கு போறோம், இல்ல எங்கேயோ ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள மேற்கொண்டு பொருளை வாங்கி உள்ள வைக்காம உள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிடுங்க, யூஸ் பண்ணிடுங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ஃப்ரிட்ஜ் காலி ஆயிடும். அப்ப நம்ம ஊருக்கு போகும்போது நாம என்ன பண்ணுவோம், எறும்பு கொசு கூட உள்ள வர அளவுக்கு நல்லா லாக் பண்ணுவோம் இல்லைங்களா? ஜன்னல் கதவு எல்லாமே ஒரு விதத்துல ரொம்ப சேஃப்டி. என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு திருட்டு பயம் அந்த காலம் மாதிரி இல்ல. குருவி சேக்கரமா சேர்த்து வச்சதுலாம் ஒரே நிமிஷத்துல கொண்டாடிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு போறது சேஃப்டி. ஆனா வெளிக்காத்து உள்ளே வராது. ஏன் ஓடிக்கிட்டே இருந்தா பிரச்சனை என்ன கேட்கறீங்களா? அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். டிவியில செய்தித்தாள்லாம் பாக்குற மாதிரி நிறைய வீடுகள் நடந்து நம்ம வீட்லயும் நடக்கும். அதெல்லாம் அந்த கட்ட அசம்பாவிதமான செயலாம் நடக்க கூடாதுன்னா அதுக்கு நம்ம முன்கூட்டியே எச்சரிக்கையா இருந்துக்கணும். வந்த பின்னாடி எதுக்கும் சொல்யூஷன் தேடக்கூடாது. வந்த பின்னாடி கஷ்டம் தான் அனுபவிக்க முடியும். வரதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் சேஃப்டியா நம்ம நடந்துகிட்டோம்னா எந்த பாதிப்பும் வராது, பொருளுக்கும் பாதிப்பு வராது, நமக்கும் பாதிப்பு வராது. அந்த மாதிரி செய்யுங்க. வேற என்ன உங்களுக்கு குறிப்பு இதுல சொல்ல போறேன்? வேற எதுவும் கிடையாது. சொல்ல வேண்டியது எனக்கு தெரிஞ்ச குறிப்புகள்லாம் உங்களுக்கு நான் அழகா அடிக்கி சொல்லிட்டேன். சப்போஸ் வேலைக்கு போறேன், என்னால ஒரு வாரத்துல 2 வாரத்துக்குலாம் சுத்தம் பண்ண முடியாது, மாசத்துக்கு 2 முறையாவது முடிஞ்ச அளவுக்கு கிளீனா வச்சுக்கோங்க. அது சுத்தமா இருந்தாதான் வைக்கிற பொருளும் சுத்தமா இருக்கும், நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம செயற்கை கூடாது, அது நல்லது இல்ல அப்படி இப்படி நம்ம என்னதான் பேசினாலும் எழுதினாலுமே செயற்கையோடவே நமக்கு தெரியாம நம்ம வாழ பழகிட்டோம். அதை தவிர்க்க முடியல. அதை நம்ம ஒன்னும் தப்பு சொல்றதுக்கு இல்ல. இருந்தாலும் இந்த இயற்கைன்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப மதிக்கணுங்க. அதை வீணாக்க கூடாதுங்க. கடவுள் நமக்கு கொடுத்ததுலே பெரிய வரம் இயற்கைங்க. அந்த இயற்கையை தயவு செய்து யாருமே இழிவு செய்யாதீங்க, அழிக்காதீங்க. இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம சந்ததிகளும் நல்லா இருக்கும். அதனால இயற்கையான முறையில உணவுகளை வாங்குங்க, காய்கறிகளை வாங்குங்க, பழங்களை வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க, பண்டங்களை வீணாக்காதீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நல்ல வாய்ப்பளிச்ச பட்டாம்பூச்சி FM
குழுமத்திற்கும் குறிப்புகளை என்னோடு கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் இயற்கை விரும்பி நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் இன்னும் நல்ல குறிப்புகளோடு நிச்சயம் உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இயற்கை விரும்பி வள்ளிபாபு, நெய்வேலி. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது பட்டாம்பூச்சி கிச்சன். இன்றைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில் நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்காங்க இயற்கை விரும்பி. மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். படிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நஸ் நஸ் பட்டாம்பூச்சி. குட்டு புழுக்களையும் குரலால நிமித்தனுமா, கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் FM.